வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியாவும் பழனிசாமியும் போன்ல பேசிட்டு இருக்கிறத கோபி நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. பாக்கியா பழனிசாமி கிட்ட சொல்றாங்க, வயசு பத்தில நீங்க கவலைப்படாதீங்க சார், நமக்கு எத்தனை வயசுலனாலும் நம்ம துணை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் வேணாமா சார் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. எனக்கும் அதெல்லாம் தோணிருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்றாரு பழனிசாமி. அப்படி தோணும் போது நம்ம ஏன் சார் கல்யாணம் பண்ணாம இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கணும் சார், நீங்க வரீங்க கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. கோபி மனசுல நினைக்கிறாரு, அந்த லேம்ப் போஸ்ட் தான் இவ கிட்டக்க வலிறான்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவதான் 64 பல்லும் தெரியற மாதிரி வலிஞ்சிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாரு. இது பசங்கிட்ட சொன்னா அவனுங்க ஏன் வாய உடைக்கல வரானுங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா செலியன் அவரோட கிளைண்ட் மாலினியை மீட் பண்றதுக்காக வராரு. ரொம்ப நேரமா மாலினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாலினி வராங்க. இவ்வளவு லேட்டானதும் நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு செலியன். நான் வேணும் தான் லேட்டா வந்தேன் அப்படின்னு மாலினி சொல்றாங்க. நான் 10 தடவை கால் பண்ணா நீங்க ஒரு தடவை தான் பிக் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க மாலினி. அதனாலதான் எனக்காக உங்களை வெயிட் பண்ண வச்சேன், அப்பதான் உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லங்க, நீங்களாவது 1 ஹவர்ல வந்துட்டீங்க, மத்த கிளைண்ட்லாம் மணிக்கணக்கா வெயிட் பண்ண வைப்பாங்க அப்படின்னு செலியன் சொல்றாரு. நீங்க இன்னும் என்ன கிளைண்டா தான் பாத்துட்டு இருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் வரவே இல்லையா இன்னும் அப்படின்னு மாலினி கேக்குறாங்க. ஒர்க்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரக்கூடாதுங்க அப்படின்னு செலியன் சொல்றாரு. ப்ராஜெக்ட்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு செலியன். ஜெனி இப்போ ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்புறாங்க, அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு செலியன். உங்களுக்கு இவ்வளவு அழகா சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க மாலினி. என்னோட வைஃப் ஜெனி தான் குழந்தைகளை பத்தி வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருக்கிறா, அது ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உங்க ஃபேமிலி ஒய்ஃப் அதெல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சிருங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எந்த கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க மாலினி. சொல்லப்போனா எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். எது கேட்டாலும் ஒரு வார்த்தையிலே பதில் சொல்லிடுறீங்க அப்படின்னு மாலினி கேக்குறாங்க. நான் ரொம்ப போரிங்கான ஆளுங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க மாலினி. அதாவது நீங்க எனக்கு இன்ட்ரெஸ்டான பர்சனா தெரியுறீங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க மாலினி. ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க, நான் அந்த சந்திரா அவங்களோட போட்டோவை பார்த்தேன், உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கிறாங்க, பழனிசாமி சாருக்கு ஏத்த ஜோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் இத்தனை நாளா மேரேஜ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. செலியன் சொல்றாரு, அவங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, வீடும் கட்டிட்டாங்க, அதனாலதான் இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே அவங்க பேஷனுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கோபி இப்ப அவங்க வராரு. செலியன் சொல்றது அறகுறையா கேக்குறாரு. இனியா சொல்றாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்றாங்க. கோபி நினைக்கிறாரு, பாக்கியா அந்த லேம்ப் போஸ்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாளா, ஓவர் நைட்ல குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா போல அப்படின்னு நினைக்கிறாரு. இனியாட்ட வந்து இப்ப கோபி கேக்குறாரு, என்ன நடக்குதுங்க, எல்லாரும் பரபரப்பா இருக்கிறீங்க காலையில அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியாத டாடி, இன்னைக்கு பழனிசாமி அங்கிள் நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. அவர் எதுக்காக இங்க பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. பொண்ணு எங்க இருக்குதோ அங்கதானே பொண்ணு பார்க்க வருவாங்க டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. அம்மாலாம் சூப்பரா பட்டுப்புடவை கட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. நான் 2 புது ட்ரெஸ் வச்சிருக்கிறேன், எதை போடுறதுன்னு சூஸ் பண்ணி சொல்லுங்க டாடி அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கோபி சொல்றாரு. இனியாவுமே தேங்க்ஸ் டாடி, நானும் இதை தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. உலகத்துல இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா, பெத்த அம்மாவை பொண்ணு பார்க்க வராங்க, அதுல என்னோட பொண்ணு வந்து பெத்த அப்பாட்டையே எந்த ட்ரெஸ் போறதுன்னு கேக்குறா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அடுத்ததா கோபி அவரோட ரூம்ல நின்னு கர்டன் பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணும் போதாவது செல்லியனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு, இப்போ எழிலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு லட்டுக்கும் கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுக்கு மட்டும் அம்மா அப்பா என்ன பேச்செல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாக்கியாக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு. ராதிகா இப்ப அங்க வராங்க. என்ன கோபி, என்ன டென்ஷனா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் நினைச்சு பாக்குறாரு, இவன் நல்லா கதை கேட்பா, அதுக்கப்புறம் நம்ம கதையை முடிச்சிருவா அப்படின்னு யோசிக்கிறாரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், என்னோட எம்ப்ளாயீஸ் யாரும் என்னோட பேச்சை கேட்கறதே இல்ல, நான் ஒரு டம்மி பீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு புலம்புறாரு. என்னோட ஒப்பீனியனை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட கொலிக்கோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட், நாங்க அங்கதான் போக போறோம், நீங்களும் வாங்க கோபி அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, அங்கேயும் என்கேஜ்மெண்ட் தானா, எங்க பார்த்தாலும் என்கேஜ்மெண்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கிறேன், நான் வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்றாரு. உங்களை சீரப் பண்றதுக்கு தான் வெளியில போலான்னு சொல்றேன், வாங்க கோபி அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்தேன்னா பாக்கியாவுக்கு இங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு கோபி மனசுல நினைக்கிறாரு. இல்ல, நான் எங்கேயும் வரல, நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. மயு சொல்றாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல டாடி, வாங்க டாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. கோபி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.